அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையலை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். திரு கல்கி எழுதிய பார்த்திபன் கனவு, அத்தியாயம் 2. வம்புக்கார வள்ளி. பொன்னன் போனதும் வள்ளி சிவனடியாருக்கு மிகுந்த சத்தையுடன் பணிவிடைகள் செய்ய தொடங்கினாள். அவருடைய காலை அனுஷ்டானங்கள் முடிவடைந்ததும் அடுப்பில் சுட்டுக் கொண்டிருந்த கம்பு அடையை சுட சுட கொண்டு வந்து சிவனடியார் முன்பு வைத்தாள். அவர் மிக்க ருசியுடன் அதை சாப்பிட்டுக் கொண்டே வள்ளியுடன் பேச்சு கொடுத்தார். வள்ளி, ராணி எப்படி இருக்கிறாள் தெரியுமா என்று கேட்டார் சிவனடியார். இளவரசர் பக்கத்தில் இருக்கும் போதெல்லாம் தேவி தைரியமாகத்தான் இருக்கிறார். அவர் அப்பால் போனால் கண்ணீர் விட தொடங்கிவிடுகிறார் என்றாள் வள்ளி. பிறகு, சுவாமி, இதெல்லாம் எப்படித்தான் முடியும்? இளவரசர் நிஜமாக மகாராஜா ஆகிவிடுவாரா? அவருக்கு ஏதாவது நேர்ந்துவிட்டால் ராணி பொறுக்க மாட்டாள், உயிரையே விட்டுவிடுவார் என்றாள். எனக்கென்ன தெரியும் அம்மா, கடவுளுடைய சித்தம் எப்படியோ அப்படித்தான் நடக்கும். உனக்கு தெரிந்தவரை ஜனங்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? ஜனங்கள் எல்லாரும் இளவரசர் பக்கம்தான் இருக்கிறார்கள். பல்லவ அதிகாரம் ஒழிய வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறார்கள். பார்த்திப மகாராஜாவின் வீர மரணத்தை பற்றி தெரியாத பிஞ்சு குழந்தை கூட கிடையாது. சுவாமி, அந்த செய்தியை தாங்கள்தானே 6 வருஷத்துக்கு முன்னால் எங்களுக்கு வந்து சொன்னீர்கள். அதை நானும் ஓடக்காரரும் இதுவரையில் 1,00,000 ஜனங்களுக்காவது சொல்லியிருப்போம் என்றாள். நானும் இன்னும் எத்தனையோ பேரிடம் சொல்லியிருக்கிறேன். இருக்கட்டும், மாரப்ப பூபதி எப்படி இருக்கிறான்? இப்போது உன் பாட்டனிடம் ஜோசியம் கேட்க அவன் வருவதுண்டா என்று கேட்டார் சிவனடியார். ஆஹா, அடிக்கடி வந்து கொண்டுதான் இருக்கிறான் என்றாள் வள்ளி. உடனே எதையோ நினைத்து கொண்டவள் போல் இடி இடி என்று சிரித்தாள். சிவனடியார், என்னத்தைக் கண்டு அம்மா இப்படி சிரிக்கிறாய்? என்னுடைய மூஞ்சியை பார்த்தா என்றார். இல்லை சுவாமி, மாரப்ப பூபதியின் ஆசை இன்னது என்று உங்களுக்கு தெரியாதா? காஞ்சி சக்கரவர்த்தியின் மகளை இவன் கட்டிக்கொள்ளப் போகிறானாம். கல்யாணத்துக்கு முகூர்த்தம் வைக்க வேண்டியதுதான் பாக்கி என்றாள். சிவனடியார் முகத்தில் ஒரு வினாடி நேரம் இருண்ட மேகம் படர்ந்தது போல் தோன்றியது. உடனே அவர் புன்னகையை வருவித்துக் கொண்டு, ஆமாம், உனக்கென்ன அதில் அவ்வளவு சிரிப்பு என்று கேட்டார். சக்கரவர்த்தியின் மகளெங்கே? இந்த பேதை மாரப்பனெங்கே? உலகத்தில் அப்படி ஆண் பிள்ளைகளே அற்று போய்விடவில்லையே. நரசிம்ம பல்லவரின் மகளை இந்த கோழை பயங்கொள்ளிக்கு கொடுப்பதற்கு என்றாள் வள்ளி. ஆனால் உன் பாட்டன்தானே மாரப்பனை இப்படி பைத்தியமாய் அடித்தது வள்ளி, இல்லாத பொல்லாத பொய் ஜோசியங்களையெல்லாம் சொல்லி என்றார் சிவனடியார். அப்படி சொல்லியிராவிட்டால் அந்த பாவி என் பிராணனை வாங்கியிருப்பான். சுவாமி, போகட்டும், சக்கரவர்த்தியின் குமாரி ரொம்ப அழகாமே, நிஜந்தானா? நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று ஆவலுடன் கேட்டாள் வள்ளி. சிவனடியார் புன்னகையுடன், பார்த்திருக்கிறேனம்மா, பார்த்திருக்கிறேன். ஆனால் அழகை பற்றி எனக்கு என்ன தெரியும்? நான் துறவி என்றார். எங்கள் ராணியை விட அழகாயிருப்பாளா? சொல்லுங்கள். உங்கள் ராணி அவ்வளவு அழகா என்ன? எங்கள் ராணியா? இல்லை இல்லை, எங்கள் ராணி அழகே இல்லை, சுத்த அவலட்சணம். உங்கள் சக்கரவர்த்தி மகள்தான் ரதி. என்ன வள்ளி, இப்படி கோபித்துக் கொள்கிறாய்? பின்ன என்ன, எங்கள் ராணியை நீங்கள் எத்தனையோ தடவை பார்த்திருந்தும் இப்படி கேட்கிறீர்களே? அருள்மொழி தேவியைப் போல் அழகானவர் இந்த 17-14 உலகிலும் கிடையாது. நான் தான் சொன்னேனே அம்மா, ஆண்டியாகிய எனக்கு அழகு என்ன தெரியும், அவலட்சணம்தான் என்ன தெரியும்? உங்களுக்கு தெரியாது என்றுதான் தெரிகிறதே. ஆனால் காஞ்சி சக்கரவர்த்தியை எப்போதாவது பார்த்தால் கேளுங்கள், அவர் சொல்லுவார். அருள்மொழி தேவிக்கும் பார்த்திப மகாராஜாவுக்கும் கல்யாணம் ஆவதற்கு முன்னால் நடந்த செய்தி உங்களுக்கு தெரியுமா? அருள்மொழி தேவியின் அழகை பற்றி நரசிம்மவர்மர் கேள்விப்பட்டு, அருள்மொழியை கல்யாணம் செய்து கொண்டால் செய்து கொள்வேன், இல்லாவிட்டால் தலையை மொட்டை அடித்துக்கொண்டு புத்த சந்நியாசியாக போய்விடுவேன் என்று பிடிவாதம் செய்தார். ஆனால் அருள்மொழி தேவிக்கு அதற்கு முன்பே பார்த்திப மகாராஜாவுடன் கல்யாணம் நிச்சயமாகிவிட்டது. இன்னொரு புருஷனை மனதினால் கூட நினைக்க மாட்டேன் என்று கண்டிப்பாய் சொல்லி கடைசியில் பார்த்திப மகாராஜாவையே கல்யாணம் செய்து கொண்டார். சிவனடியார் முகத்தில் மந்தகாசம் தவிழ, ஆமாம் அம்மா, நரசிம்மவர்மர் அப்புறம் என்ன செய்தார்? தலையை மொட்டை அடித்துக்கொண்டு புத்த பிக்ஷு ஆகிவிட்டாரா என்று கேட்டார். ஆண் பிள்ளைகள் சமாச்சாரம் கேட்க வேண்டுமா சுவாமி? அதிலும் ராஜாக்கள் சக்கரவர்த்திகள் என்றால் மனது ஒரே நிலையில் நிற்குமா? அப்புறம் அவர் பாண்டிய ராஜகுமாரியை கல்யாணம் செய்து கொண்டார். இன்னும் எத்தனை பேரோ, யார் கண்டது? நான் மட்டும் ராஜகுமாரியாய் பிறந்திருந்தால் எந்த ராஜாவையும் கல்யாணம் செய்து கொள்ள மாட்டேன். அரண்மனையில் 10 சக்களத்திகளோடு இருப்பதைக் காட்டிலும் கூரை குடிசையில் ஒருத்தியாயிருப்பது மேலில்லையா? சிவனடியார் கலகலவென்று சிரித்தார். நீ சொல்வது நிஜந்தானம்மா, ஆனால் நரசிம்மவர்மன் நீ நினைப்பது போல் அவ்வளவு பொல்லாதவனல்ல என்றார். இருக்கட்டும் சுவாமி, அவர் நல்லவராகவே இருக்கட்டும். அவர்தான் உங்களுக்கு ரொம்ப வேண்டியவர் போலிருக்கிறதே. ஒரு காரியம் செய்யுங்களேன். சக்கரவர்த்தியின் மகளை எங்கள் இளவரசருக்கு கல்யாணம் செய்து வைத்து விடுங்களேன்.
சண்டை சச்சரவு எல்லாம் தீர்ந்து சமாதானமாகிவிடட்டுமே. நல்ல யோசனைதான் வள்ளி. ஆனால் என்னால் நடக்கக்கூடிய காரியமல்ல. நீ வேண்டுமானால் சக்கரவர்த்தியை பார்த்து சொல்லேன். நான் சக்கரவர்த்தியை எப்போதாவது பார்த்தால் நிச்சயமாய் சொல்லத்தான் போகிறேன். எனக்கு என்ன பயம் என்றாள். அச்சமயத்தில் படகு கரைக்கு வந்து சேர்ந்த சத்தம் கேட்டது. வள்ளி, படகு வந்துவிட்டது என்று சொல்லிக்கொண்டு குடிசைக்கு வெளியே வந்தாள். அத்தியாயம் 3. சதி ஆலோசனை. சற்று நேரத்துக்கெல்லாம் அருள்மொழி தேவியும் இளவரசர் விக்கிரமனும் குடிசைக்குள் வந்து சுவாமி என்று சொல்லி சிவனடியாரின் பாதத்தில் வணங்கினார்கள். சிவனடியார் விக்கிரமனை தூக்கி எடுத்து அணைத்துக் கொண்டு ஆசிர்வதித்தார். 6 வருஷத்துக்கு முன் அரியா பாலகனாய் இருந்த விக்கிரமன் இப்போது இளங்காலை பருவத்தை அடைந்து ஆஜானுபாகுவாக விளங்கினான். அவன் முகத்தில் வீரக்கலை திகழ்ந்தது. உள்ளத்தில் பொங்கிய ஆர்வத்தின் வேகம் கண்களில் அலை எறிந்தது. படபடவென்று பேசத் தொடங்கினான். சுவாமி, நேற்றிரவு கனவில் என் தந்தை வந்தார். என்னை அழைத்துக் கொண்டு சிராப்பள்ளி மலைக்கு போனார். அங்கே உச்சியில் பறந்து கொண்டிருந்த பல்லவர்களின் சிங்கக்கொடியை காட்டினார். சுவாமி, இனிமேல் என்னால் பொறுத்திருக்க முடியாது. நீங்கள் என்னை ஆசிர்வதிக்க வேண்டும் என்றான். என்னுடைய ஆசிர்வாதம் உனக்கு எப்போதும் இருக்கிறது விக்ரமா. சரியான காலம் வரையில் காத்திருக்கும்படிதானே சொன்னேன். இப்போது காலம் வந்துவிட்டது. நீ என்ன செய்ய உத்தேசித்திருக்கிறாய் சொல்லு. வெறும் பதற்றத்தினால் மட்டும் காரியம் ஒன்றும் ஆகிவிடாது. தீர யோசித்து ஒரு காரியத்தில் இறங்க வேண்டும். உன் தந்தை உனக்கு கொடுத்துவிட்டு போன குறள் நூலில் தெய்வப்புலவர் என்ன சொல்லியிருக்கிறார்? எண்ணித் துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. இதை நீ எப்போதும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆம் சுவாமி, எண்ணித்தான் துணிந்திருக்கிறேன். வரப்போகும் புரட்டாசி பௌர்ணமி அன்று சிராப்பள்ளி மலை மீது பறக்கும் பல்லவர் கொடியை எழுத்தெறிந்துவிட்டு அங்கே புலிக்கொடியை பறக்கவிடப் போகிறேன். யார் என்ன சொன்ன போதிலும் இந்த தீர்மானத்தை நான் மாற்றிக்கொள்ளப் போவதில்லை. மிக்க சந்தோஷம் விக்ரமா. உன் தீர்மானத்தை மாற்றிக்கொள்ளும்படி நானும் சொல்லப் போவதில்லை. இந்த நாள் எப்போது வரப்போகிறது என்றுதான் நான் காத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் உன் தீர்மானத்தை காரியத்தில் நிறைவேற்ற என்ன ஏற்பாடு செய்திருக்கிறாய்? அதை தெரிந்து கொள்ள மட்டும் விரும்புகிறேன். புலிக்கொடியை பறக்க விட்டுவிட்டால் போதுமா? அதை காத்து நிற்க படைகள் வேண்டாமா? பல்லவ தளபதி அச்சுதவர்மன் சும்மா பார்த்து கொண்டிருப்பானா? சுவாமி, அந்த கவலை தங்களுக்கு வேண்டவே வேண்டாம். சோழ நாட்டு மக்கள் எல்லாரும் சித்தமாயிருக்கிறார்கள். பொன்னனை கேளுங்கள், சொல்லுவான். புரட்டாசி பௌர்ணமியில் வீரர்கள் பலர் உறையூரில் வந்து கூடுவார்கள். புலிக்கொடி உயர்ந்ததும் அவர்கள் என்னுடைய படையில் பகிரங்கமாய் சேர்ந்து விடுவார்கள். உறையூரில் உள்ள பல்லவ சைன்யத்தை சின்னாபின்னம் செய்து அச்சுதவர்மனையும் சிறைப்படுத்தி விடுவோம். இந்த அபாயகரமான முயற்சியில் உனக்கு யார் ஒத்தாசை செய்கிறார்கள்? யார் உனக்காக படை திரட்டுகிறார்கள்? நீயோ வசந்த மாளிகையை விட்டு வெளியே போனது கிடையாதே. என் சித்தப்பா மாரப்ப பூபதிதான் எல்லா ஏற்பாடுகளும் செய்கிறார். அவர் ரகசியமாக ஒரு படை திரட்டி வந்திருக்கிறார். மாரப்ப பூபதி என்றதுமே சிவனடியாரின் முகம் கருத்தது. அவர் விக்கிரமனை நடுவில் நிறுத்தி, யார் மாரப்ப பூபதியா இதெல்லாம் செய்கிறான்? அவரிடம் உன் உத்தேசத்தை எப்போது சொன்னாய் என்று கேட்டார். சித்தப்பா முன்மாதிரி இல்லை. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அடியோடு புது மனிதராகிவிட்டார். என் தகப்பனார் விஷயத்தில் நடந்து கொண்டதற்காக மிகவும் பச்சாதாபப்படுகிறார். அதற்கு பரிகாரமாக இப்போது சோழ நாட்டின் விடுதலைக்கு உயிரையும் கொடுக்க சித்தமாயிருக்கிறார் என்றான் விக்கிரமன். சிவனடியார் அருள்மொழியை பார்த்து, தேவி, இது நிஜந்தானா என்று கேட்டார். ஆம் சுவாமி, மாரப்ப பூபதி மனம் திருந்தியவராகத்தான் காணப்படுகிறார் என்றாள் அருள்மொழி. மிக்க சந்தோஷம் விக்ரமா. உன்னுடைய முயற்சி நிறைவேறட்டும். தேவசேனாதிபதியான கார்த்திகேயர் உன்னை காத்து நிற்கட்டும். உன் தோளுக்கும் வாளுக்கும் பராசக்தி பலம் அளிக்கட்டும். அவசியமான சமயத்தில் மறுபடியும் வருவேன். இப்போது போய் வருகிறேன் என்று எழுந்தார் சிவனடியார். சுவாமி, என் சித்தப்பா இப்போது வருவதாக சொல்லி இருக்கிறாரே. அவர் தங்களை பார்க்க மிகவும் ஆவலாயிருக்கிறார். தாங்கள் கொஞ்சம் இருந்து போக வேண்டும் என்றான் விக்கிரமன். இல்லை விக்ரமா, எனக்கு இருக்க நேரமில்லை. எது எப்படியானாலும் நீ உன் உறுதியை கைவிடாதே. உன் தந்தை வாக்கை மறந்து விடாதே என்றார். அருள்மொழி தேவி அப்போது பொன்னனை பார்த்து, பொன்னா, இளவரசரை அழைத்துக் கொண்டு நீ படகுக்கு போ. இதோ நான் வந்து விடுகிறேன் என்று சொல்ல பொன்னனும் விக்கிரமனும் உடனே வெளியேறினார்கள். அருள்மொழி தேவி அப்போது சிவனடியார் பாதத்தில் நமஸ்கரித்து அந்த பாதங்களை பிடித்து கொண்ட வண்ணம் சொன்னாள். சுவாமி, தாங்கள் யாரோ எனக்கு தெரியாது. என்னவெல்லாமோ தங்களை பற்றி நான் சந்தேகித்ததுண்டு. ஆனால் தாங்கள் எங்கள் நன்மையை நாடுகிறவர் என்பதில் சந்தேகப்பட்டதே இல்லை. அதனால் தங்களை யார் என்று தெரிந்து கொள்ளவும் நான் ஆசைப்படவில்லை. தாங்கள் யாராயிருந்தாலும் சரி, அடியாளுக்கு ஒரு வரம் தர வேண்டும். எனக்கு தங்களைத் தவிர வேறு கதி கிடையாது. சிவனடியாரின் கண்களில் கண்ணீர் துளித்தது. என்னால் முடிகிற காரியமாயிருந்தால் கட்டாயம் செய்கிறேனம்மா, கேள் என்றார். தாங்கள் மகான். தங்களால் முடியாத காரியம் ஒன்றுமே இருக்க முடியாது. வேறென்ன நான் கேட்கப் போகிறேன்? என் பிள்ளையின் உயிரை தாங்கள் காப்பாற்றித் தர வேண்டும்.
சுவாமி, இவன் இப்போது செய்யப் போகிற காரியம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எனக்கில்லை. மகா சக்தி வாய்ந்த பல்லவ சக்கரவர்த்தியை எதிர்த்து இளம் பிள்ளையால் என்ன செய்ய முடியும்? எல்லாம் தெரிந்த தாங்களும் இந்த காரியத்தில் இவனை ஏவி விட்டிருக்கிறீர்கள். தங்களுடைய நோக்கம் என்னவோ தெரியாது. சுவாமி, என்னவாயிருந்தாலும் அவனுடைய உயிரை காப்பாற்றிக் கொடுக்கும் பொறுப்பு தங்களுடையது என்று ராணி தழுதழுத்த குரலில் கூறினாள். உயிரை காப்பாற்றும் சக்தி வாய்ந்தவர் கடவுள் ஒருவர்தான் அம்மா. ஆனாலும் உனக்கு ஒரு உறுதி சொல்லுகிறேன். விக்கிரமனுடைய வீர தந்தையின் ஆத்மா அவன் பக்கத்திலிருந்து அவனை காப்பாற்றும். நீ கவலைப்படாதே, எழுந்திரு என்றார். அச்சமயம் மேற்கு திசையில் தூரத்தில் குதிரையின் குளம்படி சத்தம் கேட்கவே சிவனடியார் விரைவாக விடைபெற்றுக் கொண்டு கிழக்கு திசையை நோக்கிச் சென்றார். சிவனடியார் சென்ற சற்று நேரத்திற்கெல்லாம் மாரப்ப பூபதி குதிரை மீது வந்து இறங்கினான். உடனே, விக்ரமா, சிவனடியார் வரப்போகிறார் என்று சொன்னாயே, வந்து விட்டாரா என்று கேட்டான். இப்போதுதான் போனார் சித்தப்பா. போய் சில வினாடி நேரம் கூட ஆகவில்லை. சற்று முன்னால் வந்திருக்க கூடாதா என்று விக்கிரமன் சொல்லி சிவனடியார் போன திசையை நோக்கினான். அதை பார்த்த மாரப்பன், இந்த சாலை வழியாகத்தானே போனார், இதோ அவர் முகத்தை பார்த்துவிட்டு வந்து விடுகிறேன் என்று கூறி மறுபடியும் குதிரை மேலேறி விரைந்து சென்றான். ஆனால் அவன் அந்த நதிக்கரை சாலையோடு வெகு தூரம் குதிரையை விரட்டிக் கொண்டு போயும் சிவனடியார் தென்படவில்லை. அவர் மாயமாய் மறைந்துவிட்டார். தொடரும். கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.